ரகசியங்களை கடைசி வரைக்கும் காக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சீங்கன்னா ஆச்சரியப்படும் வகையில பல விஷயங்கள் நடக்க போகுது. இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்ததை விடவே மாறுதலா அமைஞ்சிருக்கு. அதனால் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, மேலும் நீங்க என்ன செஞ்சா பாதகமான விஷயத்திலிருந்து தப்பிச்சு வர முடியும், சில விஷயத்தை நீங்க தீவிரமா செயலாற்றுவதன் மூலம் பல விஷயத்துல முன்னேற்றமும் ஏற்படும், அது என்ன மாதிரியான விஷயம், இது பத்தின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரகசியங்களை கடைசி வரைக்கும் காக்கக்கூடிய நபர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு இப்போதான் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட ஏகப்பட்ட நல்ல குணங்கள் இருக்கு. அது எப்படின்னு பார்த்தா, செவ்வாய் பகவான் இவங்களுக்கு ராசி அதிபதி. இந்த ராசியில விசாகம், அனுஷம், கேட்டை அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. விருச்சிக ராசி அன்பர்கள் பிறப்பிலேயே புத்தி கூர்மையோடு இருக்கக்கூடியவங்க. கோபம், அன்பு, வேலை அப்படின்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அந்த எல்லா விஷயத்திலுமே தீவிர அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடியவங்க தான் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு இலக்க நிர்ணயம் செஞ்சுட்டாங்கன்னா அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு உறுதியா இருப்பாங்க. எதையும் சாதிக்கும் குணம் கொண்டவங்க. தலைமை பதவியும் இவங்களை தேடி வரும். அப்படி வரும்போது இவங்களோட தலைமையிலான நிறுவனம் அல்லது குடும்பம் நிச்சயம் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துடும். தனிமையை விரும்பக்கூடியவங்களாகவும் மேலும் கலகலப்பாகவும் பேசுவாங்க. கொஞ்சம் மர்மமானவங்களாகவும் இருப்பாங்க. அமானுஷ்யம், குற்றம், இறப்பு போன்ற விஷயங்களை ஆராய்வதில் ஆர்வம் கொண்டிருப்பாங்க இவங்க. ஆனா எல்லா விஷயங்களையுமே தங்களுக்குள்ளே பூட்டி வச்சுப்பாங்க, மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. தேவையற்ற எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க பேசவும் மாட்டாங்க. தேவையற்றதையுமே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. விருச்சிக ராசிக்காரங்க கிட்ட மட்டும் அதிக நெருக்கமா இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ராசிக்காரங்களால் மட்டும்தானே அவங்கள புரிஞ்சு கொள்ள முடியும். அதனால இயல்பிலேயே நகைச்சுவை உணர்வு இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த நகைச்சுவை கூட ஒரு அறிவாற்றல் நிறைந்ததா தான் இருக்கும். எல்லோருமே விரும்பும்படியான காமெடி இவங்க கிட்ட இருக்கும். மற்றவங்களோட குறைகளை சுட்டி காட்டினாலுமே அதை விளையாட்டாகவே பேசி அந்த குற்றம் குறைகளை எடுத்து சொல்லக்கூடியவங்க விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க. எப்பவுமே இவங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க. வீண் செலவுகள் செய்ய மாட்டாங்க. சிக்கனத்தை கடைபிடிப்பாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள்ட்ட நிறைய படைப்பாற்றல் இருக்கும். கலை, இசை, எழுத்து அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துல ஆர்வம் அதிகமா இருக்கும். இந்த துறையில சிறந்து முழங்குவாங்க. பிறருக்கு மகிழ்ச்சியுடன் உதவும் இயல்பு இவங்க கிட்ட இருக்கு. விருச்சிக ராசி அன்பர்கள் ஒருத்தருக்கு நண்பரா இருந்தாங்களா அவங்களோட ரகசியங்களை தாராளமா அவங்க கிட்ட நம்பி சொல்லலாம். அது யாருக்கிட்டையுமே எந்த காரணம் கொண்டும் வெளிப்படுத்த மாட்டாங்க. எல்லா விஷயத்திலுமே அன்புக்குரியவங்களின் ரகசியத்தை கட்டி காக்கக்கூடியவங்களா இந்த விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க இருப்பாங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, இது பத்தின முழுமையான தகவலையுமே தொடர்ந்து நாம் இந்த பதிவுல பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாகிறது வழக்கம். கிரகங்களின் மாற்றம் 12 ராசிகளுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் புதனும் சனியும், பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் சூரியனும், ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரனும், கலசரஸ்தானத்தில் குருவும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் கேது பகவானும் வலம் வர போறாங்க. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே, அதாவது விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு செய்யறது உங்களோட வாழ்க்கையில அபரிவிதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த வழிபாடா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் என்றாலும் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. முருக பெருமானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் முருக பெருமானிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல இந்த கிரக நிலைகள் எப்படி மாற்றம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, 7ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார்.
14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கும், 26ஆம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கும், 26ஆம் தேதி அன்னைக்கு கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கும், 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கும் மாற்றம் பெறுகிறார். புகழ் ஒன்றே குறிக்கோளா கொண்டு செயல்பட்டு பொன்னான வாழ்க்கையை அமைத்து நடுநிலைமையோடு நடக்கும் எண்ணம் கொண்டவங்க தான் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க. உங்களுக்கு நீங்க இந்த மாதம் செய்யற எல்லா செயல்களுக்குமே ஒன்றுக்கும் 10ஆக பல வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. இந்த வருடம் மார்ச் மாதம் நிறைவடைந்து ஏப்ரல் மாதம் இப்ப தொடங்கிடுச்சு. 2 நாட்களுக்கு முன்பே நடைபெற்ற சனிப்பெயர்ச்சியின் மூலமா சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பயனுமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. இந்த மே மாதம் 12ஆம் தேதி ராகு கேது பயிற்சியும் 14ஆம் தேதி குரு பயிற்சியும் நடக்க இருக்கும். இந்த நிலையில உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்க போகுதா இல்லையா, எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா இல்லையா, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டாக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்திலேயே செவ்வாய் நீச்சம் அடைகிறார். ஏற்கனவே செவ்வாய் 8ல் மறைஞ்சு 9ஆம் இடத்திற்கு நகர்ந்தாலும் ராசிநாதன் நீச்சம் ஆவது நல்லதொரு நிலைமை இல்லை. 5ஆம் இடத்தில் சூரியன், சனி, ராகு, சுக்கிரன், புதன் எல்லா கிரகங்களுமே கூடி இருக்கு. இதனால என்ன மாதிரியான மாற்றம் வரும் அப்படின்னு பார்த்தா, நீங்க உங்களோட பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல சிறிய பாதிப்புகளை சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளை நினைச்சபடி நீங்க கவனமா பார்த்துக்கணும். அவங்களுக்கு ஏதாவது விஷயத்துல மனபாரங்களோ வருத்தங்களோ வரலாம். அப்பப்போ நீங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத கண்ணும் கருத்துமா அவங்களோட செயல்கள்ல என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும். பணவரவுகள்ல எந்த ஒரு தடையும் இருக்காது. 10ஆம் அதிபதி 15ஆம் தேதிக்கு 6ஆம் இடத்துல உச்சமடைகிறார். இதனால பதவி உயர்வு பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் சம்பள உயர்வும் வரலாம். குடும்பத்தில் குழந்தைகள், கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் கருத்து வேற்றுமை அமைப்புகள் அனைத்துமே மாறும். குடும்பத்துல 15ஆம் தேதிக்கு பிறகு மகிழ்ச்சியான நிலைமை வரும். ஆனா அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் கவனமா தான் எல்லா விஷயத்திலுமே இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்துல குறிப்பா பெரிய அளவுல இந்த மாதம் சோதனைகள் இருக்காது. ராசிநாதன் இந்த மாதம் முழுவதும் பலவீனமா இருந்தாலுமே ராசியை குரு பார்க்கும் பொழுது இது ஒரு அருமையான காலகட்டமா இருக்கும். குழப்பம், அதீத சிந்தனைகள் ஏற்படும் நிலை வரலாம். சில பேருக்கு கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள், கவலைகளை தரும். கடன்காரர்கள் வந்து நிற்கக்கூடிய நிலைமை வரலாம். ஆனாலும் 15ஆம் தேதிக்கு பிறகு எல்லா பிரச்சனைகளையுமே சமாளிக்கக்கூடிய காலகட்டமான வாய்ப்புகள் அமையும். பொருளாதாரத்தில் அந்த சமயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். பண வரவில் இருந்த தடைகள் நீங்கும். எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அதை யோசிச்சு குழப்பம் இல்லாம செஞ்சா சிறப்பான பலனை பெற முடியும். ஆனாலும் பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இந்த மாதம் குருவின் பார்வை உங்களுக்கு நல்லதா இருக்கிறதுனால நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வாய்ப்புமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷம், கேட்டை, விசாகம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, முதல்ல விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் மரியாதையும் கௌரவம் அதிகரிக்கும். எல்லா தரப்பில் இருந்துமே உங்களுக்கு ஆதரவுகள் உண்டாகும். நன்மை தீமைகளை பத்தி கவலைப்படாம தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். போட்டிகள் குறையும். தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்கும். எதிர்பார்த்த நல்ல ஒரு லாபம் வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் செலவுகள் உண்டாகலாம். சகோதரர்கள் மூலம் உதவி கிடைக்கும். உறவினர்கள் வருகை இருக்கும். அதே நேரத்தில் அவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் கருத்து வேற்றுமை வருவதை தவிர்க்கலாம். பிள்ளைகளிடம் அனுசரணையா நடந்துக்கிறது நன்மையை உண்டாக்கி கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டவங்களா இருந்தா நீங்க எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். சரக்குகளை பாதுகாப்பா வைக்கிறது நல்லது. உங்களோட வாடிக்கையாளர்கள்ட்ட கனிவா பேசணும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுலயுமே வேகம் காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சக ஊழியர்கள் மூலம் உங்களுக்கு தக்க சமயத்துல தக்க உதவிகள் வந்து சேரும். மேலும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, செவ்வாய்க்கிழமை தோறும் அம்பாள் கோவிலுக்கு சென்று காலையில் 3 முறை அம்மனை வலம் வந்து வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை நீங்க பெற முடியும். அதிர்ஷ்ட கிழமைகள் இந்த மாதம் வியாழன், வெள்ளி, சந்திராஷ்டம தினங்கள் 4, 5. அதிர்ஷ்ட தினங்கள் 25, 26. இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல மட்டும் எந்த ஒரு செயலையுமே கூடுதலா நீங்க கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லது. எல்லா விஷயத்திலையுமே கவனமோடு செயலாற்றுவது சிறப்பு. அன்றைய தினம் கோபப்படுறத கட்டாயம் நீங்க குறைச்சிக்கணும். அதிர்ஷ்ட தினங்கள்ல நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே மேலும் நன்மையை உண்டாக்கி கொடுக்கும். அன்றைய தினம் நீங்க செய்யற ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்குமே நல்ல பயன்களை பெறக்கூடிய யோகம் அமையும்.
என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள், வீட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் விருச்சிக ராசியா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே.